கரூரில் 41 பேர் அநியாயமாக மரணமடைந்த விவகாரத்தில் சிபிஐ விஜய்க்கு நேரில் ஆஜராகி விளக்கம் சொல்வதற்கு விசாரணை செய்வதற்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது. இப்போ சிபிஐ அலுவலகத்துக்கு அவர் போகணும். எங்க? டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போய் சிபிஐ அதிகாரிகள் கேள்வி கணைகளால் துளைத்தெடுப்பார்கள். அந்த கேள்விகளை எதிர்கொள்ள வேண்டும். யாரு? திருவாளர் விஜய். என்னைக்கு? இந்த 12ஆம் தேதி டெல்லிக்கு வாங்கிட்டாங்க. ஐயா மலேசியா போய் டான்ஸ் எல்லாம் போட்டு உற்சாகமா வந்தாரு. 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும், நம்ம திருப்பி ஒரு ஆட்டத்தை போடலான்னு இருந்தாரு. இப்ப அவங்க அங்கேருந்து சிபிஐ சம்மன் அனுப்பிட்டாங்க. இது ஒரு புறம். இன்னொரு புறம் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் கிடைப்பதிலேயே பெரிய சிக்கல் நடக்குது. சார், பாஜக தாவேகாவை கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதற்கு மிரட்டுகிறது அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க சமூக வலைதளங்கள்ல. இன்னும் கொஞ்சம் பேர் அதிபுத்திசாலிகள் தாவேகால நிர்வாகிகளே திமுக அரசுங்கிற மாதிரியே இதுக்கும் திமுக பார்த்து கேட்கறான், சென்சார் சான்றிதழ் கொடுக்க மாட்டாயா அப்படின்னு கொஞ்சம் பேரு. இப்ப பாஜக இந்த சிபிஐ விசாரணையை பயன்படுத்தி, ஜனநாயகன் திரைப்படத்தை பயன்படுத்தி விஜயை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறதா? இது கூட்டணிக்கான அழுத்தம் தானா? உள்ளபடியே என்ன நடக்குது? நீதி வெல்லும் என்று சொன்னாரே விஜய். சிபிஐ விசாரணை இறுகினால் விஜயின் நிலைமை என்ன ஆகும்? இது போன்ற பல கேள்விகளுக்கு விடை தேட இருக்கிறது இன்றைக்கு வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திராவிடம் 2.0 நூல் தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது இது நாள் வரைக்கும் என்ன சொன்னாங்க? நான் அந்த சிபிஐ மேட்டருக்கு பின்னாடி வரேன். முக்கியமான இன்னொரு மேட்டர் இருக்கு. ஊடக விவாதங்கள்ல தொடர்ச்சியா நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம். ஐயா, பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்களே, RSS எதிர்த்து ஏன் எந்த கேள்வியும் கேட்க மறுக்கிறீர்கள்? நீங்க திமுக நோக்கி கேள்வி கேளுங்க, ஏன் பாஜகவை நோக்கி ஒரு இடத்துல கூட ஒரு கேள்வி கூட நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள் என்று நாம் தொடர்ந்து பேசிய போது, தமிழ்நாட்டுல பாஜக இருக்கா சார்? தமிழ்நாட்டுல பாஜக இருக்கா? தமிழ்நாட்டுல இல்லாத பாஜக ஏன் சார் நாங்க கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை தாவேகாவை சேர்ந்த தோழர்கள், நிர்வாகிகள் வைப்பாங்க. எப்படி? தமிழ்நாட்டுல பாஜக இல்ல, அதனால நாங்க பாஜக வைத்து கேள்வி கேட்க மாட்டோம். இப்ப தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை தர மறுத்து சண்டித்தனம் செய்வது யார்? ஒன்றிய பாஜக அரசு. என்னெல்லாம் பண்றாங்க? கீழடிக்கான அங்கீகாரம், கீழடி அகழாய்வு அறிக்கைக்கு அங்கீகாரம் தர மறுப்பது யார்? ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி நிதியை தர மறுப்பது யார்? ஒன்றிய அரசு. பேரிடர் நிவாரண நிதியை தர மறுப்பது யார்? ஒன்றிய அரசு. ஜிஎஸ்டி நிலுவையை தர மறுப்பது யார்? ஒன்றிய அரசு. தமிழர்களுக்கு திருட்டு பட்டம், ஒடிசாவில் போய் தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்கும் திருட்டு பட்டம் சுமத்தியது யார்? பாஜகவும் மோடியும் அமித்ஷாவும். நம்மள ஒடிசாவினுடைய அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவறையின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னார்கள். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னா நம்ம கேட்டோம். அதெல்லாம் கண்டிக்க மாட்டோம், நாங்க திமுகவை மட்டும்தான் கண்டிப்போம் அப்படின்னு தாவேகாவை சேர்ந்த இவங்க பேச்சாளர்கள் எல்லாம் அந்த கருத்தை தான் வச்சாங்க. என்னன்னு? திமுக தான் கண்டிப்போம், பாஜகவை கேட்கவே மாட்டோம் நாங்க. இப்ப ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்றிதழ், என்ன சான்றிதழ்? சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்தாதான் படம் ரிலீஸ் ஆகும். சென்சார் போர்டு சர்டிபிகேட் தர மறுக்கிறதுனா என்ன? நிறைய கட்டு கொடுக்குறாங்க, இதை கட் பண்ணு அதை கட் பண்ணுங்கிறாங்க, இவங்களும் கட் பண்ணி கொடுக்குறாங்க, திருப்பியும் கட் பண்ண சொல்றாங்க. டிலே ஆயிட்டே இருக்குது. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும், இன்னும் சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல. இப்ப சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கவில்லை என்றவுடன் தாவேகாவினருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் இந்த ஏன்னா இவங்க எல்லாம் விஜயனுடைய திரைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் ஆனவங்க எல்லாம் ரசிகர் தானே. விஜய் அரசியலுக்கு வராட்டா கூட சும்மா இருப்பான். விஜய் தியேட்டர்ல டான்ஸ் ஆடலைன்னா இதுல பாதி வரை சுட்டுவான். இப்ப இவனை பொறுத்தளவுல என்னன்னா, விஜயுடைய டான்ஸை பார்க்கணும், அந்த ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கணும், உயின்னு சத்தம் போடணும். இப்ப அதுக்கு படம் வருமா வராதான்னு தெரியல. என்னடா இது சிக்கல்ங்கிறதால எல்லாரும் பதட்டம் ஆயிட்டான். அந்த போதைக்கு அடிமையானவனுக்கு போதை ஊசி போடலைன்னா ஒரு பதட்டம் இருப்பாருங்க, அந்த மாதிரி ஆயிட்டான். இப்ப ஆன பிறகு ஒரு சிக்கல் வந்துருச்சு. என்ன சிக்கல்? ஒன்றிய அரசே, பாஜக அரசே, எங்கள் தலைவர் விஜயின் படத்திற்கு அனுமதி தர மறுக்கிறாயா அப்படின்னு பாஜக பார்த்து கேட்கணும். கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? கேட்டா செந்தில்வேல் போன்ற தோழர்கள் அடுத்து என்ன கேள்வியை கேட்போம்? ஏண்டாங்கவா, தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், ஜீவாதார பிரச்சனைகளின் பொழுது ஒன்றிய பாஜக அரசை நோக்கி கேள்வி கேளுன்னு சொன்னப்ப பாஜகவெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு
இப்போ உன் படத்துக்கு பிரச்சனைன்னு உடனே கொஞ்சம் கூட வேமாசு இல்லாம நீ பாஜகவை கண்டிப்பாயா? பார்த்தீர்களா நண்பர்களே, தோழர்களே, தமிழ்நாட்டு மக்களே, இதான் விஜயனுடைய முகம். அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாரு, தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா வாயே திறக்க மாட்டாரு அப்படின்னு நம்ம கேட்போம். அதனால என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப பாஜகவை கண்டிச்சாலும் ஆபத்து, மாட்டிப்போம். சரி, அதை தாண்டி கண்டிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து கொஞ்சம் பேர் அப்படி கிளம்பும் போது சிபிஐ சம்மன், விசாரணைக்கு நேரில் ஆஜராக சொல்லி சிபிஐ சம்மன் அப்படின்னு செய்தி வருது. இப்ப கொஞ்சம் எந்திரிச்சவன்லாம் இந்த வீட்டுல அப்படி இந்த ஓலை பொங்கி வரும்போது 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா புஷ்னு போயிரும், பாத்திருக்கீங்களா? அதே மாதிரி எல்லாம் அப்படி பொங்கி வந்தவங்களாம் புஷ்னு உள்ள போயிட்டான். என்னடா இது, சிபிஐ சம்மனாமே, நம்ம தலைவர் டெல்லி போறாரு, என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் பேர் அப்படியே ஆஃப் ஆகி பண்ணிட்டான். ரைட்டா? இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், அவன் தாங்க வேற லெவல். அவனெல்லாம் நீங்க வந்து ஐயோ பா சொல்றான் பாருங்க. திமுக அரசே எதுக்கு சென்சார் சர்டிபிகேட்டுக்கு? டேய், சென்சார் சர்டிபிகேட்டுக்கும் திமுக அரசுக்கு என்னடா சம்பந்தம்? பராசக்தி திரைப்படத்திற்கு மட்டும் சென்சார் கிடைக்கிறது, எங்கள் தலைவன் நடித்த ஜனநாயகத்திற்கு கிடைக்காதா அப்படின்னு கொஞ்சம் பேர் கிளம்பிட்டான். அட பைத்தியகார பயில, டேய் பராசக்திக்கும் கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாங்கடா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு திமுக அரசுன்னு கிளம்பிட்டான். என்ன பண்றது? வைத்தியம் பண்ணா சரி ஆயிடும், நம்புவோம். இது ஒரு பக்கம். ஆனா இதெல்லாம் யாரு? தொண்டர்கள் மனநிலை தான் இது. உள்ளபடியா என்ன சார் நடக்குது? தலைமை எப்படி சார் நினைக்குது? தலைமைனா யாரு? விஜயையும் அமித்ஷாவையும். சார், அமித்ஷா விஜய உள்ளபடியே பழிவாங்க துடிக்கிறாரா? எப்படியாவது சிபிஐ வச்சு விசாரிச்சு மிரட்டி விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர பாராரா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. அப்ப சார் என்னதான் சார் நடக்குது? ஒரு நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன நாடகம்? பாஜக கடுமையான அழுத்தத்தை விஜய்க்கு கொடுப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, நாடகத்தை பாஜக ஏற்படுத்தும். அப்படி ஏற்படுத்தினால என்ன லாபம்? சிறுபான்மை மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்ன நினைப்பாங்க? நம்மால ஜோசப் விஜய இப்படி கொடுமைப்படுத்திக்கிறதா பாஜக? நான் அவரை ஜோசப் விஜயா பார்க்கல. நான் நல்லா புரிஞ்சுக்கேன், செந்தில்வேல் அவரை விஜயா மட்டும்தான் இந்த நிமிடம் வரைக்கும் பாக்குறேன். ஜோசப் விஜய்னு அடையாளப்படுத்தியது யாரு? எனக்கு அவரை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்துவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர் என்னவா அடையாளப்படணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணும். அவர் ஜோசப் விஜயாகவே இருந்தாலும் தப்பு இல்ல, அவர் விஜயாகவே இருந்தாலும் தப்பு இல்ல, அவர் எந்த பேர்ல வேணாலும் வச்சுக்கலாம், அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது. அவருடைய அரசியலை மட்டும் தான் நான் எதிர்ப்பேன். அவருடைய மதம் சார்ந்த பிரச்சனை எனக்கு பிரச்சனை கிடையாது, அது அவருடைய தனிப்பட்டது. அவர் எந்த சாமியும் கும்பிடலாம். ஆனா அவரை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தியது யார்? அடையாளப்படுத்தினாங்க? ஹெச் ராஜா. ஏன் அடையாளப்படுத்தினாரு? ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்திட்டு விஜய கடுமையாக குறிவைத்து நாம ஒரு அரசியலை பண்ணோம்னா, ஒரு நெருக்கடி கொடுத்தோம்னா, இயல்பாகவே ஒருவேளை கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த சகோதரர்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு கிறிஸ்தவர் என்பதால் விஜய் பாஜகவின் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படலாம். அப்படி ஒரு எண்ணம் ஏற்பட்டால் இயல்பாகவே அவர்களுடைய ஆதரவு தேர்தல் அரசியலில் விஜய் பக்கம் திரும்பக்கூடும். அவ்வாறு திரும்பினால் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு, தட் மீன்ஸ் மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய இந்தியா கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாக்குகள் பிரிந்து அது விஜயை நோக்கி செல்லக்கூடும். அப்படி இந்தியா கூட்டணிக்கு செல்லக்கூடிய வாக்குகள் பிரிந்து விஜயை நோக்கி சென்றால் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஒரு சின்ன எட்ஜில வெற்றி பெறலாம். அப்படி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை நாம் நிறுவி விடலாம் என்று அமித்ஷா கணக்கிடுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிட்டே வரணும், இது அமித்ஷாவுடைய கணக்கு. விஜய கிறிஸ்தவராக அடையாளம் காட்டுவது, விஜய்க்கு ஒரு அழுத்தத்தையும் தொல்லையும் கொடுப்பது போல ஒரு டிராமாவை போடுறது, இது விஜயும் பாஜகவும் சேர்ந்து நடத்தும் நாடகம். இப்ப அப்படி ஒரு சூழல் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் அமைய போவது பாஜக ஆட்சி, அஇஅதிமுக ஆட்சி அல்ல. யார் சொன்னா? நானா சொல்றேன். நேற்று அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரு. என்ன சொன்னார் புதுக்கோட்டையில? என்டிஏ தலைமையிலான அரசு, மோடி தலைமையிலான என்டிஏ அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டுமா, நீங்கள் எங்களை ஆதரியுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்போ அவங்க திட்டம் என்ன? நீங்க இங்க என்டிஏ அரசு கூட இல்ல, ஒருபடி மேல போய் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னார்கள் நேற்று. அக்கா என்ன சொன்னாங்க?
இலை துளிர்க்கிறதோ இல்லையோ, எப்படி ரெட்டலை துளிர்க்கிறதோ இல்லையோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிமுக ஆட்சி அமைக்கிறதோ இல்லையோ, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும், தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி சாத்தியப்படுத்துறது? சின்ன சிம்பிள் தான், நம்ம ஸ்கூல்ல படிச்ச கதை தான். 5 மாடுகள் ஒன்றாக இருக்கும்போது அந்த சிங்கத்தால வேட்டையாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? 5 மாடு ஒண்ணா இருந்துச்சுன்னா வேட்டையாட முடியாது. 5 மாடையும் பிரிச்சு விட்டுட்டா ஈஸியா வேட்டையாடலாம். அந்த கதையில சிங்கம், இங்க நரி, தந்திரக்கார நரிகள் வச்சுக்கங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க? இங்கே நாம ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மக்களை பிரித்தாள வேண்டும். மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் பிரித்து அவர்களுக்கு ஒரு வெறியை ஊட்டி, நீ ஹிந்து, நீ கிறிஸ்டின், நீ முஸ்லிம் அப்படின்னு சொல்லி சண்டை இழுத்து விட்டு தமிழ்நாட்டுக்குள்ள மதக்கலவரத்தை உண்டாக்கி அதுல திமுக பக்கம் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய மைனாரிட்டி ஓட்ஸ கொஞ்சம் விஜய் பக்கம் பிரிச்சு விட்டு எப்படியாவது வெற்றி பெறலாம் என்ற ஒரு நாடகத்தை பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் எது? இந்த சென்சார் சான்றிதழ் தருவதற்கு காலதாமதம். எப்படியும் சான்றிதழ் கொடுக்கதான் போறாங்க, படம் ரிலீஸ் ஆகத்தான் போகுது. பட் அது வரைக்கும் அப்படி ஒரு சீனை கிரியேட் பண்ணுவாங்க. விஜய்க்கு பாஜக நெருக்கடி கொடுக்கிறது என்பது போன்ற ஒரு தோற்றத்தை பாஜக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனுடைய ஒற்றை நோக்கம் அவ்வாறான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதன் மூலம் வாக்குகளை பிரிப்பது. இப்ப நாம என்ன செய்யணும்? மிகுந்த கவனத்தோடு இந்த தேர்தலை அணுக வேண்டும். மிகுந்த உன்னிப்பாக இந்த தேர்தலை அணுக வேண்டும், கவனிக்க வேண்டும். அவரவருடைய மதம், அவர்களுடைய சமயம், அவர்களுடைய வழிபாடு அவரவர்களுக்கு. அதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பவர்களை புறந்தள்ள வேண்டும் என்றால் ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய வெற்றி வாய்ப்புள்ள, அது ரொம்ப முக்கியம், யாரு? வெற்றி வாய்ப்புள்ள வலிமையான, உறுதியான, நிலையான அரசை தரக்கூடிய ஒரு அணிக்கு உங்கள் வாக்கு செலுத்தப்பட்டால் மட்டும்தான் அந்த வாக்கு முறையா செலுத்தப்பட்டதற்கு சமம். இல்லை என்றால் அது நீங்க உங்க உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை நீங்க 2ஆ கிழிச்சதுக்கு சமம். தட் மீன்ஸ் அது செல்லாத ஓட்டு மாதிரி தான், கிட்டத்தட்ட அதை குப்பையில போட்டதுக்கு சமம். அந்த நீங்கள் இந்த இந்தியா கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு செலுத்தாத வாக்கு என்பது கிட்டத்தட்ட அது நேரடியாக பாஜகவிற்கு செலுத்தப்பட்ட வாக்கு. அப்படி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு மாற்றம், ஒரே ஒரு முறை புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், இந்த வாட்டி அவருக்கு போடுவோம், நீங்க எதை நினைச்சாலும் அது மறைமுகமாக பாஜகவை அரியணையில் ஏற்றுவதற்கு நீங்களும் துணை போயிருக்கிறீர்கள் வரலாற்றில் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஏதோ பாஜக நீ மிரட்டல, பாஜக பொந்துரும்னு சொல்லி இதெல்லாம் அப்படிலாம் இல்லை. பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன். வட இந்தியாவில் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்களின் பொழுது அவர்கள் ஆடிய ஆட்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம். விஜய் எனக்கு நிப்பாரா? சண்டை போடுவாரா? கண்டிப்பாரா? குறைந்தபட்சம் வட இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதை விஜய் கண்டித்தாரா? வட இந்தியாவில் தேவாலயங்கள் சூறையாடப்பட்டன, கிறிஸ்தவ சகோதரர்களின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது, கிறிஸ்துமஸ் விழாவின் பொழுது தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. விஜய் கண்டித்தாரா? கண்டிக்கவில்லை, இனியும் கண்டிக்க மாட்டார். அப்ப அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட், அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை திட்டம் என்பது வேறு. அதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத ஆணித்தரமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் இந்த தருணத்தில் நான் சொல்லி, இப்ப நீங்க பாருங்க, திருப்பரங்குன்ற தீர்ப்பு வந்துருச்சு பாருங்க. அங்க என்ன ஏத்தணும்? தீபம் ஏற்ற வேண்டும் என்று உடனே கொஞ்சம் பேர் இன்னைக்கு சாயங்காலமே ஏத்தலாமா? கார்த்திகை மாசம், இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதற்குள்ள தமிழ்நாடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடு செல்லும். இன்றைக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி அதை சொல்லிட்டாரு. மேல்முறையீடு சொல்றதுக்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்கிறதுங்கிறாரு. இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்ல ஒருவேளை என்ன தீர்ப்பு வரக்கூடும்? இதே தீர்ப்பு வரக்கூடும். ஹூ நோஸ்? யாருக்கு தெரியும்? இப்போ உங்களுக்கு தோணும், சார் கோர்ட்டு தீர்ப்பை மதிச்சுட்டு போக வேண்டியதான சார், அதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இந்த சங்க பரிவார கூட்டங்கள் நீதிமன்றத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார்கள். என்ன தெரியுமா? நாங்க இடிக்கலாம் மாட்டோம், நாங்க அங்க போய் பஜனை பாட மட்டும்தான் போறோம், போய் பஜனை பாடிட்டு வந்துருவோம். நாங்க அன்றைக்கு இருந்த உத்தரப்பிரதேசத்தில் இருந்த கல்யாண் சிங் அரசு, பாஜக அரசு, ஆமா ஆமா அவங்க பஜனை பாடத்துக்கு தான் வராங்க, இடிக்கலாம் மாட்டாங்கன்னு அனுமதிச்சாங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தை அந்த மசூதியில் அனுமதித்தார்கள். அவ்வளவு பேரும் மசூதிய இடிச்சு சல்லியா இடிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்குறாங்க. இடிச்சு தரைமட்டம் ஆக்கியதோடு என்ன செஞ்சாங்க? அன்னைக்கு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றிருக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு அல்ல. அந்த ஆட்சி அப்புறம் அவர் கலைக்கப்பட்டுச்சு.
அவர் ரிசைன் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் கல்யாண் சிங், அது வேற. பட் அதன் பிறகு பாஜக எவ்வளவு வலிமையாக இந்தியாவில் வளர்ந்தது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும். சோ பாஜக இப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் இடிக்கணுமா. கொஞ்ச நாள் கழிச்சு தீபம் எரியக்கூடிய இடத்தில் எதற்கு தர்கா இருக்குமா, இந்த தர்காவை இடிங்கம்மா. சோ இந்த மாதிரியான ஆபத்தான கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்த தொடங்கி விட்டார்கள். நாம ரொம்ப கவனமாகவும் உணர்ச்சி வயப்படாமல் ஒன்றுபட்டு மதம் கடந்து சாதி கடந்து ஓரணியில் நின்று திமுக அணியை வெல்லச் செய்வது மட்டுமே தமிழ்நாட்டை காப்பதற்கான தீர்வு என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி 12ஆம் தேதி விஜயை சிபிஐ விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. நீதி வெல்லும், நீதி வெல்லும், நீதி வெல்லும் கத்திக்கிட்டே போங்க. விஜய் அவர்களே, நீதி வெல்கிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.